சென்னை புத்தக திருவிழாவுக்கு மக்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டு வருவதையும் புத்தகங்களை தேடி தேடி பார்ப்பதையும் காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிப்பாளர்களும் வாசகர்களும் தெரிவித்துள்ளனர். சென்னை YMCA திடலில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் 49வது சென்னை புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. 700க்கும் மேற்பட்ட அரங்குகளில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களை காணவும் வாங்கிச் செல்லவும் மக்கள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். புத்தக திருவிழாவுக்கு வரும் மாணவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் குறித்த புத்தகங்களை தேடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தக நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள், அதாவது நம்ம பெரியவங்க தான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள், ஒரு பள்ளி படிக்கின்ற குழந்தைகள், ஒரு கல்லூரி மாணவர்கள், இவங்க தேடுவதே எங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், முத்தமிழறிஞரை பற்றி தெரிஞ்சுக்கணும், தந்தை பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், போன்று பல தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வரலாறு, பெண்ணியணி அடிமையானால் போன்ற பல்வேறு புத்தகங்களை வாசகர்கள் தேடி 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 வாங்கி கொண்டு போவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தகங்களை தேடி லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கையைச் சேர்ந்த வாசகர் தெரிவித்துள்ளார். சென்னை புத்தக திருவிழாவின் பிரம்மாண்டம் பிரமிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். புத்தகங்களை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் திரண்டிருக்கு அப்படின்னா அது உண்மையாலுமே மாணவர்கள் கூட்டம் கூட ஒரு பக்கம் வந்திருக்காங்க. அவங்க புத்தகங்கள் வாங்குறாங்களோ இல்லையோ, ஒரு பக்கம் புத்தகங்களை பார்க்கறதுக்காக சரி வராங்க. அதுவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமாக சொல்லப்போனால் கல்வி சார்ந்தும் சரி, அரசியல் சார்ந்தும் சரி, அதில் எடுத்து உளவியல் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கலை, கலாச்சாரம், அரசியல், விஞ்ஞானம், சமத்துவம் என எல்லா பிரிவுகள்லையும் இந்த புத்தகங்களை வாங்குறதுக்காக மக்கள் வராங்க. இதுதான் இந்த புத்தக கண்காட்சியோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தகங்களை படிக்கும் அனுபவம் இ-புக்ஸ் வாசிப்பதில் கிடைப்பது இல்லை என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அதிகமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை புத்தக திருவிழா தூண்டுவதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். என்னதான் இ-புக்ஸ் வந்திருந்தாலும் நம்ம புத்தகத்தை வாசிக்கிற அந்த அளவுக்கு இ-புக்கில் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எவ்வளோ புக்ஸ் வாசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வாசிப்பு திறன் அதிகரிக்கிறது என்றதை நாங்கள் இங்கே ரியலாகவே பார்க்குறோம். பிரம்மாண்ட புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்திட உதவும் தமிழ்நாடு அரசுக்கு பதிப்பாளர்களும் வாசகர்களும் நன்றி தெரிவித்தனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.